ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃபே மாற்றுறதுக்கான சேஞ்சஸ் நமக்குள்ளே ஏற்படும். நம்ம சுற்றி எதுவும் மாற போகிறதில்ல, நமக்குள்ள மாற்றங்கள் நிறைய ஏற்படும். 1 ஹவர் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த 1 ஹவர் தியானம் பண்ணுறதுல நமக்கு என்னென்ன சந்தேகம்லாம் ஏற்படும். இது சரியா தியானம் பண்ணுறேனா, நான் போகிற பாதை சரிதானா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்துக்குமே நமக்குள்ள இருந்து அந்த இன்ட்யூஷன் பவர் மூலயமா நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். உள்ளுணர்வு மூலயமா நமக்கு நம்ம கேள்விகளுக்கான விடைகள் எல்லாமே கிடைக்கும். பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே என்னோட அந்த இன்ட்யூஷன் சொல்றதா நான் கேட்பேன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, இதுதான் அது. நம்ம இன்ட்யூஷன் அப்படின்றது நம்ம ஆத்மாவுடைய வழிகாட்டின்னு சொல்லலாம். நம்ம ஆன்ம வழிகாட்டி நம்மளை வாழ்க்கையில வழி நடத்தும். ஸோ அந்த ஆன்ம வழிகாட்டியை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? உடல் ரீதியா நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம்